வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமெல்லாம் அவள் முகமே. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அகம் 1. 3 கடல்கள் சங்கமிக்கும் தமிழகத்தின் கடைக்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம். காலை கதிரவன் அழகாய் எழுந்தருளி தனது பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்த அழகிய காலை பொழுது. தன் வீட்டின் மொட்டை மாடியில் சூரியனை ரசிக்காமல் அதனுடன் சண்டையிட்டு கோபத்தில் இருப்பது போல் சூரியனுக்கு முதுகை காட்டியபடி அமர்ந்து விட்டத்தை வெறித்துக் கொண்டிருந்தாள் அவள். அது அறையில் சென்று தேடிய அன்னை பத்மா அறையினுள் அவளை காணாமல், எங்க போனா இவ? திடீர்னு சீக்கிரம் எந்திரிக்கிறா, திடீர்னு லேட்டா எந்திரிக்கிறா என சத்தமாக புலம்பியபடி அறையினுள் அவள் இல்லை என்றால் அடுத்து கண்டிப்பாக மொட்டை மாடியில்தான் இருப்பாள் என கணித்து மேலே ஏறி வந்தார். வந்தவர் அவள் அமர்ந்த கோலத்தை பார்த்து, என்ன இவ ஏதோ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்திருக்கா என நினைத்தபடி, அடியே ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க? காலையிலே வேற எந்திரிச்சிருக்க என கேட்க அவள் செவிகளில் அது விழுந்தால்தானே, அடியே உன்னதான் என கூறியபடி அவள் முதுகில் தட்ட அப்பொழுதுதான் தன் சிந்தனையிலிருந்து கலைந்து வெளியே வந்தாள். சுயநினைவிற்கு வந்த பிறகு தன் அன்னையிடம், மா நீ எப்ப வந்த? எதுக்கு வந்ததும் வராததுமா இப்படி கத்துறமா? மெதுவா கூப்பிட்டா என் காதுல விழுகாதா என கேட்க அவரோ, என்னது மெதுவா கூப்பிடணுமா? அது சரி, கூப்பிட்டு காதுல விழலன்னு தான் சத்தமாவே கூப்பிட்டேன். எந்த உலகத்துலடி இருக்க நீ? ஓ கூப்பிட்டியா? அது வேற ஒரு யோசனையில இருந்தேன், அதான் கவனிக்கல என சாதாரணமாக கூற அவரோ, அப்படி என்ன யோசனை உனக்கு? அதுவும் இவ்ளோ காலையிலேயே எழுந்து உட்கார்ந்து யோசிக்கிற அளவுக்கு என அவர் கேட்க இவளோ முழித்தாள். அவளுக்கே அதற்கான காரணம் தெரியாமல் தானே தவிக்கிறாள். நன்கு அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் திடீரென தூக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்தாள். ஏதோ ஒருவித உணர்வு புதிதாக மனதை பிசைந்தது. என்னவென்று யோசித்தும் பயனில்லை. எழுந்து மொட்டை மாடி வந்து அமர்ந்து விட்டாள். தியானம் செய்யலாம் என்ற நோக்கத்தோடு. அதுவும் முடியவில்லை. பிறகு வானத்தை வெறித்து அமர்ந்து விட்டாள். இவள் வந்த நோக்கம் இவ்வாறிருக்க பிறகு தன் அன்னையிடம் எதை கூறுவாள்? என்னடி முழிக்கிற என அவர் கேட்க தன் அன்னையை சமாளிக்க, என்னம்மா நீ? நான் வேற என்ன யோசிக்க போறேன்? நான் கதை எழுதி முடிச்சு 1 மாசம் ஆகப்போகுது. அடுத்த கதை எழுதலாம்னு யோசிச்சா எந்த கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டிக்கு. 1 மாசம் வீணாயிடுச்சேன்னு வேற மனசு கஷ்டமா இருக்கு. அதான் இப்படி ஒரு அமைதியான சூழல்ல யோசிச்சாலாவது ஏதாவது கிடைக்குமான்னு வந்து உட்கார்ந்திருக்கேன் என வாய்க்கு வந்த காரணத்தை கூற, அதையும் நம்பிய அவளின் அன்னை, அடிப்பாவி, இப்படி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு ஏண்டி இந்த அளவுக்கு மெனக்கெடுற என கேட்ட அடுத்த நொடி அவளுக்கு மூக்கு புடைக்க கோபம் வந்தது. மா, என்னோட எழுத்த பத்தி உனக்கு ஏதாவது சொல்லலனா தூக்கமே வராதா? காலையிலே என் மூட ஸ்பாயில் பண்ணாத. இதுக்குதான் தேடி வந்தியா என கோபமாக கூறி திரும்பிக் கொண்டாள். நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோபப்படுற நீ? ஏதோ பொழுதுபோக்குக்கு எழுத ஆரம்பிச்சேன்னு சொன்ன. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா நீ அதையே முழு நேர வேலையா உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்க. சரி, தோணுனதை எழுதுறேன்னு பார்த்தா இப்ப ஒன்னும் தோண மாட்டேக்குன்னு மண்டைய உடைச்சிட்டு கிடக்குற. என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா என இவர் கூறிக்கொண்டே போக, அம்மா ப்ளீஸ், அமைதியா யோசிக்கணும்னு தான் இங்க வந்து உட்கார்ந்தேன். நீ கீழே போ, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என கூற அவரும் புலம்பியபடியே சென்று விட்டார். அவர் சென்றதும் பெருமூச்சு விட்டவள், ஏன் தான் எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்களோ? ஒரு பொண்ணு எழுத்தாளரா இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? படிச்சு பார்த்து என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எதுக்கு டிஸ்கரேஜ் பண்றாங்க? என் கூட இருக்கிற அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸை தவிர மத்த எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. கூட இருக்கிறவங்க பண்றதில்ல. ஒரு நாள் என்னோட எழுத்து உலகுல பெருசா சாதிப்பேன். இப்போ இருக்கு இவங்களுக்கு என மனதினுள் நினைத்தபடி இருக்க அவளின் மொபைலில் டொய்ங் என சத்தம் வர அதனை பார்த்தவள் முகம் லேசாக மலர்ந்தது. அக்கா, உங்க கவிதை எல்லாமே நல்லா இருக்கு. உங்க கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த கதை எப்ப போடுவீங்க என அவளின் வாசகர் ஒருவர் அனுப்பியிருந்த குறுஞ்செய்தி அது. எங்கோ இருக்கிற என்னோட வாசகர்கள் தான் என்ன அப்பப்ப சிரிக்க வைக்கிறாங்க. இந்த என்கரேஜ் போதும் எனக்கு என மனதினுள் நினைத்தவள்,
மிக்க நன்றிகள் சகி. கூடிய விரைவில் கதைக்களத்துடன் களமிறங்குகிறேன். என்றும் அன்புடன் எழுத்தாளர் சாதனா என பதில் செய்தி அனுப்பியவள் குறுஞ்செய்தியால் ஏற்பட்ட சந்தோஷத்தால் சிறு நிம்மதியை உணர்ந்தாள். ஆமாங்க, ஒரு எழுத்தாளருக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் என்ன இருந்துட போகுது? ஒவ்வொரு எழுத்தாளரும் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில தான் எழுதுவாங்க. இப்படி கஷ்டப்பட்டு எழுதும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் வாசகர்களோட ஆதரவு தான். நல்ல விஷயத்த பாராட்ட கண்டிப்பா ஒரு மனசு வேணும். அந்த வகையில ஆதரவா இருக்கிற ஒவ்வொரு வாசகரும் எழுத்தாளர்களுக்கு கடவுள் மாதிரிதான். மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒன்று காரணமின்றி மனதினை உறுத்த தன் அலைபேசியை எடுத்தவள் சிந்தனைகள் சிதறி கிடைப்பதோ ரணம். காரணம் தெரியாமல் கலங்கி போகிறதே மனம். இது ஏனோ சிந்தித்தே சோர்ந்து போகிறேன் சில சமயம் என தன் மனநிலையை கவிதையாக வடித்து அதனை அவள் வாடிக்கையாக எழுதி வரும் பிரதிலிபி தளத்தில் பதிவிட்டுவிட்டு கீழிறங்கி வந்தாள். வந்தவளின் முகம் வாடியிருப்பதைக் கண்ட அவளின் தாயோ மனது கேட்காமல், இப்ப எதுக்கு சாது இப்படி முகத்தை வச்சிருக்க என பரிவாய் கேட்க, அவளோ பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து கொஞ்சிரத்த பாரு என நினைத்தபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள். சரி சாரி, இனி அப்படி பேச மாட்டேன். உனக்காக தானடி நான் சொன்னேன். முழு நேரம் கதை எழுதுறேன்னு சொல்லி லேப்டாப்ல உட்கார்ந்தா கண்ணு கெட்டு போகாதா? அதுக்குதான் அம்மா திட்டுறேன் என பாசமாக கூற அதில் சற்று மனம் இறங்கினாலும் திரும்பாமலே இருந்தாள். என்னடி கண்டுக்கவே மாட்டிக்க? இப்பவே கண்டுக்க மாட்டிக்க, நாளை பின்ன பெரிய எழுத்தாளரானா சுத்தமா கண்டுக்க மாட்ட என போலியாக வருத்தமாக அதில் சாதனா சிரித்தே விட்டாள். அப்பாடா, உன்னை சிரிக்க வைக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு என பெருமூச்சு விட்டபடி அவர் கூற, அவளோ போமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு கடைசில எதையாவது சொல்லி என்ன மடக்கிரு. பாரு, ஒரு நாள் நீ சொன்ன மாதிரியே பெரிய எழுத்தாளரா வரதான் போறேன். நீயும் பார்க்கதான் போற. இப்ப வந்து என் பொண்ணுன்னு பெருமையா பேசுவ. அடியே, நீ நல்லா வளர்ந்தா எனக்கும் தான் பெருமை. யாரு இல்லைன்னு சொன்னா? உடம்பு கெடுத்துக்காம எதுனாலும் பண்ணுன்னு தான் சொல்றேன் என கூறிக்கொண்டிருக்க பத்மாவை அவர் கணவரும் சாதனாவின் தந்தையுமான ஸ்ரீனிவாசன் அழைக்க, இதோ வரங்க என குரல் கொடுத்தபடி எழுந்து சென்றார் பத்மா. இந்த அம்மாவை புரிஞ்சுக்கவே முடியல என நினைத்தபடி எழுந்து குளிக்க சென்றாள் சாதனா. இவங்க தாங்க நம்ம கதையின் நாயகி சாதனா. பேருக்கேத்த மாதிரி எழுத்து உலகுல சாதனை படைக்கணுங்கிற நோக்கத்துல சாதுவா முயற்சி பண்ற 22 வயசு பொண்ணு. நல்லா வாயடிக்கிற பொண்ணுதான். ஆனா யார்கிட்ட எப்படி பேசணும்னு கவனமா பேசுற பொண்ணு. படிச்சது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. படிப்புக்கும் அவளுக்கு இருக்கிற எழுத்து ஆர்வத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். ஆனா எழுத்துங்கிறது ஒரு கலைதானே. அதுக்கு இந்த துறை படிச்சவங்களுக்கு தான் வரணும்னு எந்த வரைமுறையும் இல்லையே. கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட வாசிப்பின் ஆர்வமே நாளடைவில் இவளை எழுத தூண்டியது எனலாம். கல்லூரி முடிந்த காலத்தில் வீட்டில் இருந்த நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக கவிதைகள் என்ற பெயரில் கிறுக்க ஆரம்பித்ததே இவளின் எழுத்து ஆர்வத்திற்கு முதற்படி. பிறகு அவளின் எழுத்துக்கள் சற்று மேம்பட, அது வாசகர்களுக்கும் பிடித்துவிட அவர்களின் ஊக்கத்தில் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தாள். இவ்வாறு கவிதையில் ஆரம்பித்த இவளின் எழுத்து பயணம் 2 நாவல்களை முடிக்க வைத்து இப்பொழுது 3வது நாவலுக்கு யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சில நாட்களாக காரணமின்றி மனதில் ஏதோ சொல்லொன்னா வெறுமை தோன்ற அந்த சிந்தனையில் கதைக்கரு கூட சிந்திக்க இயலவில்லை இவளால். காரணம் என்னவோ? போக போக தெரிந்து கொள்ளலாம். குளித்து முடித்து வந்தவள் தன் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் சற்று முன் அவள் எழுதிய கவிதைக்கு விமர்சனங்கள் பல வந்திருந்தன. அனைத்திற்கும் முகமலர்ச்சியுடன் பதிலளித்துக் கொண்டிருந்தவள் ஒரு குறுஞ்செய்தியை பார்த்து புருவம் சுருக்கினாள். உன்னவன் என்ற பெயரில் ஒரு கணக்கு. அதில் என்னவளுக்கு என்ன ஆயிற்று? உன்னவனான எனை காண முடியவில்லை என்ற ஏக்கமா என்று வந்திருக்க அதனை கண்டவள், யார் இது புதுசா இருக்கு? நேத்துதானே இந்த ஐடியா பிளாக் பண்ணு, மறுபடியும் அதே பேர்ல வேற ஐடியா. நீ என்னவனா? அடே யாருடா நீ? எனக்கு இருக்கிற கடுப்புல நீ வேற புதுசா முளைச்சிருக்க. எல்லாம் என் தலை எழுத்து என மனதில் நினைத்துவிட்டு அந்த ஐடியையும் பிளாக் செய்துவிட்டு வெளியே வந்தாள். சமூக வலைத்தளங்களில் இது போன்ற பிரச்சனைகள் சகஜம்தானே. அதுவும் பெண்களின் ஐடி என்றால் இது போன்ற தலைவலிகள் ஏராளம். அதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதே நலம். சாதனாவும் இது போன்ற விஷயங்களை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டாள். ஹாலுக்கு வந்தவள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தன் தந்தையின் அருகே வந்து அமர்ந்தாள்.
என்னம்மா, இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்ட போல என அவர் கேட்க, ஆமாம்பா, சும்மாதான். சரிம்மா, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்க? காலேஜ் முடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது என அவர் பொதுவாக கேட்க, இவளோ, வேலைக்கு போகலாம்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா வேலைக்கு போனா என்னால கதை எழுதுறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதான் என அவள் கூறவும் சீனிவாசனின் முகம் மாறியது. ஒரு காசுக்கும் பெறாத இந்த வேலை ரொம்ப அவசியமா? யாரோ ஒருத்தர் படிச்சு சந்தோஷப்படுறதுக்கு நீ உன்னோட உழைப்பையும் நேரத்தையும் செலவிடுற, என்னம்மா இது? பா, நீங்களும் ஆரம்பிக்காதீங்க. இது என்னோட மன திருப்திக்காக, என்னோட ஆர்வத்துக்காக எழுதுறேன்பா. அப்படி நான் எழுதுறது யாரோ ஒருத்தவங்க சந்தோஷப்பட காரணமா இருந்தா அது நல்ல விஷயம் தானப்பா. அது ஏன் உங்க யாருக்குமே புரிய மாட்டேக்கு? நீ சொல்றது சரிதான். ஆனாலும் இதனால உனக்கு என்ன லாபம் கிடைக்கு? எனக்கு சந்தோஷம் கிடைக்குதுப்பா, அது போதாதா? இப்ப என்ன, என்னோட எழுத்து மூலமா நான் பணம் காசு சம்பாதிச்சா இப்ப எல்லாரும் ஏத்துப்பீங்க, அப்படிதானே? அதுக்கும் நான் ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன், போதுமா? எழுதாதன்னு மட்டும் சொல்லாதீங்க என்ன. எதுக்காகவும் யாருக்காகவும் நான் எழுதுறத விட மாட்டேன், சாரிப்பா என்று கூறியவள் எழுந்து சென்று விட்டாள். அகம் 2. சென்னையிலேயே மிகப்பெரிய ஸ்டேடியமான சேப்பாக் ஸ்டேடியத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில், 3 மிகப்பெரிய இசை ஜாம்பவான்களின் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருந்தது மாநில அளவிலான பாடல் போட்டியின் கடைசி தேர்வு சுற்று. மேடையின் வலதுபுறம் ஆண் போட்டியாளர்களும் இடது பக்கம் பெண் போட்டியாளர்களும் தயாராக அமர்ந்திருந்தனர். தங்களின் திறமையை வெளிக்கொணர இசையிலும் பாடலிலும் ஆர்வம் இருக்கும் திறமைசாலிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதில் தேர்வானால் நிச்சயம் அவர்களால் இசை உலகில் கால் பதிக்க வாய்ப்புகள் அதிகம். எனவே பல பல கனவுகளுடன் அமர்ந்திருந்தனர் போட்டியாளர்கள் அனைவரும். அரங்கம் முழுவதும் அமர்ந்திருக்கும் அனைவரும் எழுந்து நிற்க, சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் ஒலிபெருக்கிகளில் இருந்து கடவுள் வாழ்த்து ஒலிக்கப்பட நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமானது. போட்டியாளர்கள் ஒவ்வொருவரின் பெயரும் வாசிக்கப்பட வரிசையாக போட்டியாளர்கள் பாட ஆரம்பித்தனர். ஒருவர் பின் ஒருவராக பாடி முடிக்க 20வது போட்டியாளராக இசைத்தமிழ் என்ற பெயர் வாசிக்கப்பட்டது. வாசிக்கப்பட்டு 2 நிமிடம் ஆகியும் போட்டியாளர் எழுந்து வரவில்லை. அனைவரும் பெண் போட்டியாளர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் இசைத்தமிழ் என்ற பெயர் வாசிக்கப்பட ஆண் போட்டியாளர்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து அறக்க பறக்க எழுந்தான் அவன். அனைவரது முகத்திலும் ஒரு கேள்விக்குறி. ஆம், இசைத்தமிழ் என்ற பெயரை கேட்டவுடன் அனைவருமே அது ஒரு பெண் போட்டியாளர் ஒருவரின் பெயர் என நினைத்திருக்க, திடீரென ஆண் ஒருவன் எழுந்து வரவும் அனைவரது முகத்திலும் குழப்பம். பெயரை வாசித்த தொகுப்பாளினியோ இசைத்தமிழ் என கேள்வியாக கேட்டபடி தனது கையில் இருந்த அறிக்கையில் அந்த பெயருக்கு நேராக என்ன பாலினம் குறிக்கப்பட்டிருக்கிறது என பார்க்க, அதில் ஆண் என இருப்பதை பார்த்த பின்புதான் அவனை அழைத்தாள். லெட்ஸ் வெல்கம் இசைத்தமிழ் டு கிவ் அஸ் எ மியூசிக் ட்ரீட் ஃபார் அஸ் என கூறியபடி வந்தவன் அனைவரையும் வணங்கிவிட்டு கண்களை மூடி மனதில் தன்னவளை நினைத்தபடி பெருமூச்சு விட அவன் பாட இருக்கும் பாடலுக்கான இசை ஒலிக்கப்பட்டது. அவன் பாடக்கூடிய நேரம் வரவும் முழுக்க முழுக்க தன்னவளுடைய நினைவினை மனதில் அசை போட்டபடி பாட ஆரம்பித்தான் இசைத்தமிழ். மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழைத்துளி எங்கே என்று கடல் காட்டுமா என பாடி முடித்தவன் ஆரம்பிக்கும் போது மூடிய கண்களை முழுதும் மனமுருகி பாடி முடித்த பின்புதான் திறந்தான். அவன் தனது கண்களை திறக்கவும் அரங்கம் முழுதும் கரகோஷம் எழுப்பவும் சரியாக இருந்தது. நிஜமாகவே அவ்வளவு உருக்கமாகவும் நேர்த்தியாகவும் பாடினான் இசைத்தமிழ். பாடிய பாடலுக்கு தங்கள் மதிப்பெண்களை மனநிறைவுடன் தத்தம் கைகளில் இருந்த அறிக்கையில் குறித்து கொண்டு அவனை காத்திருக்கும்படி அனுப்பிவிட்டு அடுத்த போட்டியாளரை நடுவர்கள் அழைத்தனர். இவன் தாங்க நம்ம ஹீரோ இசைத்தமிழ். சிறு வயதிலிருந்தே இசை மீது பேரார்வம் கொண்டவன். எப்படிப்பட்ட ஆர்வம் என்றால், தனது 10 வயதில் தமிழ் மொழியில் ஆர்வம் மிகுந்த தன் தந்தை சண்முகநாதன் வைத்த தமிழ் என்ற பெயரை 2 நாட்களாக சாப்பிடாமல் இருந்து அடம்பிடித்து இசைத்தமிழ் என்று மாற்றி வைத்துக் கொள்ளும் அளவிற்கு ஆர்வம். அந்த ஆர்வம் நாளடைவில் வளர்ந்து இப்பொழுது பாடகனாக ஆகும் கனவினை காண செய்தது. கன்னியாகுமரியில் புகழ்பெற்ற தொழிலதிபர் ஒருவரின் மகன்தான் இசைத்தமிழ். பணக்காரனாக இருந்த போதும் சற்றும் எந்தவித திமிரும் பகட்டும் இல்லாமல் இருப்பவன்.
தன் தந்தையிடம் கூறினால் தனது பணபலத்தால் இவனை பாடகனாக ஆக்கிவிடுவார்தான். ஆனாலும் அது பிடிக்காமல் நேர்மையாக தேர்வாகி மட்டுமே தான் ஒரு பாடகனாக ஆக வேண்டும் என்று கொள்கையுடன் வாழ்கிறான். இனி போக போக தெரிந்து கொள்வோம் இசையை பற்றியும் அவனின் இசை ஆர்வத்தை பற்றியும். தனது பங்களிப்பை சிறப்பாக அளித்த மனதிருப்தியில் மனதில் சற்றும் குழப்பமோ பயமோ இல்லாமல் கீழிறங்கி வந்தவன் கீழே பதட்டமாக அமர்ந்திருந்த தன் நண்பன் கவின் அருகில் அமர்ந்தான். டேய் இசை, செம்மையா பாடுனடா. ஆனா மச்சான், செலக்ட் ஆகிருவல்லடா என பதட்டமாக கேட்க, அதனை கேட்ட இசைத்தமிழ் சிரித்தான். என்னடா எனக்கே இவ்ளோ பதட்டமா இருக்கு, நீ என்னடா கூலா சிரிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பயமே இல்லையா என கேட்க, அவனோ எதுக்குடா பயப்படணும், அது சரி நல்லா கேட்டப்போ, டேய் இது உனக்கு எவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா, நீ மட்டும் செலக்ட் ஆனா உன் லெவலே வேறடா, உன் கனவு கண்டிப்பா நிறைவேறும் மச்சான் என அவன் ஆசையாக கூற, அதனை கேட்ட இசைக்கோ தன் நண்பனை நினைத்து பெருமையாக இருந்தது. இருக்காதா, தன்னை விட தன்னை பற்றி தன் நண்பனுக்கு அதிக அக்கறை இருந்தால் எந்த நண்பனுக்குத்தான் பெருமையாக இருக்காது. தன் கையில் இருந்த மோதிரத்தை தூக்கி போட்டு இசை விளையாடிக் கொண்டிருக்க, அது கீழே விழவும் அதனை எடுக்க குனிந்தவன் தன் நண்பனுக்கு கால்கள் இல்லாததை பார்த்து சட்டென நிமிர்ந்து பார்க்க, அவனோ சம்மணம் போட்டு அமர்ந்தபடி கொலைவெறியில் இசையை முறைத்துக் கொண்டிருந்தான். என்ன மச்சான் முறைக்கிற என இசை பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, அதனை கேட்ட கவினோ, டேய் டேய், என் வாயில அசிங்கமா ஏதாவது வந்துட போது, மனசுல பெரிய சூரிய வம்சம் தேவயானின்னு நினப்பு என கேவலமாக பார்த்தபடி கூற, இசை தமிழோ கண்களை உருட்டி முழிக்க, டேய் டேய் முழிக்காத, நீ எதுக்கு மோதிரத்தை கீழே போட்ட, எதுக்கு அதை எடுக்க குனிஞ்சன்னு எல்லாம் தெரியும் என கூற, அதனை கேட்ட இசையோ சிரித்தபடி, தெரிஞ்சிடுச்சா, சரி விடு என கூற, அவ்வளவுதான். கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் கவின். டேய் இசை, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் சீரியஸ்னஸ் இருக்கா என அவன் கேட்க, மச்சான் மச்சான் கூல்டா, அதான் எனக்காக சேர்த்து நீ பதட்டமா இருக்கியே, லூசாடா நீ, நம்ம இப்ப பதட்டமாவோ பயமாவோ இருந்தா மட்டும் என்ன ஆகிற போகுது, எனக்கு நான் நல்லா பாடுன நம்பிக்கை இருக்கு, அது போதும் மச்சான். கான்ஃபிடன்ஸ் ஓகே தான், ஆனா அது ஓவர் கான்ஃபிடன்ஸா ஆகிர கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன் மச்சான். கான்ஃபிடன்ஸும் இல்ல, ஓவர் கான்ஃபிடன்ஸும் இல்ல, அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்தந்த நேரம் கரெக்டா கிடைக்கும், கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா நமக்கான நேரம் இன்னும் வரலன்னு அடுத்த முயற்சிய பண்ண ஆரம்பிக்க வேண்டியதுதான், இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு என கூற, அவன் கூறுவதும் கவினுக்கு சரி என்று தோன்ற, அப்பொழுதுதான் சிறிது ஆசுவாசம் அடைந்தான் கவின். மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் பேரை சொன்னதும் எப்போதும் போல பொண்ணோட பேருன்னு நினைச்சு பொண்ணுங்க உட்கார்ந்திருந்த பக்கம்தான் எல்லாரும் பார்த்தாங்க என வாயை பொத்தி கொண்டு கவின் சிரிக்க, அதனை கேட்டவன், இது வேறயா கடவுளே, இது என் வாழ்நாள் முழுக்க என்ன தொடரும் போலயே, அதென்னடா லாஜிக், தமிழ்னு பேரு வச்சா அத பையன் பேருன்னு நினைக்கிறாங்க, இசை தமிழ்னு வச்சா மட்டும் பொண்ணு பேரா நினைக்கிறாங்க, போங்கடா நீங்களும் உங்க லாஜிக்கும் என நொந்து கொண்டான் இசை. அதுக்கு என்ன மச்சான் பண்ண முடியும், நீயா தேடிக்கிட்டது தானே இது, இப்ப அனுபவி. ஆமா மச்சான், கேட்கணும்னு இருந்தேன், முதல் தடவை உன்னை கூப்பிடும் போது என்னடா பண்ணிட்டு இருந்த, தூங்கிட்டியா என்ன என கேட்க, இசையோ வெட்கப்பட்டு சிரித்தான். டேய் டேய் நிறுத்து நிறுத்து, இப்ப என்னத்துக்கு இந்த கன்றாவி ரியாக்ஷன் என புரியாமல் கவின் கேட்க, இசையோ, அதுவா மச்சான், அது வந்து என இழுக்க, அடச்சி சொல்லி தொலை. இல்ல மச்சான், எனக்கு முன்னாடி தென்றல் வந்து தீண்டும் போது பாட்ட ஒரு பொண்ணு பாடுனால என இழுக்க, ஆமா அதுக்கு, அவ பாடவும் நான் என் ஆளு கூட டூயட் பாடுற மாதிரி நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அப்படியே பாட்டு முடிஞ்ச அப்புறமும் கொஞ்சம் கனவு எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சா, அதான் கவனிக்கல என வெட்கப்பட்டு கொண்டே கூற, அட நாசமா போனவனே, நீ எல்லாம் உருப்பிடுவியா, உனக்கு டூயட் பாட வேற இடமே கிடைக்கலையா என தலையில் அடிக்க, இஹிஹி, நான் என்ன மச்சான் பண்றது, அவளை பத்தி நினைக்க ஆரம்பிச்சா மட்டும் நான் என் கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டேங்கிறேன்டா. டேய், நேரா போய் அவகிட்ட பேசுன்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டிக்க, ஏன்டா இப்படி பண்ற என எப்பொழுதும் கூறும் அறிவுரையை ஆரம்பிக்க, அதே நேரம் கடைசி போட்டியாளரும் பாடி முடிக்க, இசையோ, மச்சான் மச்சான் போதும் ஆரம்பிக்காத, உங்க பாரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க என கூறி திசை திருப்பினான்.
சில நிமிட கலந்தாய்விற்கு பிறகு நடுவர்கள் அவர்களின் முடிவை கூற ஆயத்தமாகினர். அனைவருக்கும் திக் திக் என இதயம் கலவரத்துடன் துடித்துக் கொண்டிருந்தது. நடுவர் பேச ஆரம்பித்தார். அனைவருக்கும் வணக்கம். நடுவராக அழைத்து போட்டியாளரை தேர்வு செய்யும் பொறுப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி. எல்லா போட்டியாளருமே ரொம்ப அருமையா பாடுனாங்க. வந்திருக்கிற 30 போட்டியாளர்கள்ல சிறந்த 10 போட்டியாளர்களை தேர்வு செய்யறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்துச்சு. ஆனாலும் 10 பேர் மட்டுமே தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருப்பதால் சில இசை விதிகளை பின்பற்றி அது அனைத்திற்கும் ஏற்புடையதாக தோன்றிய 10 நபர்களை தேர்வு செய்துள்ளோம். அவர்கள் யார் என்றால் என ஆரம்பித்து வரிசையாக தேர்வான போட்டியாளர்களின் பெயரை வாசித்தார் நடுவர். அகம் 3. ஒவ்வொரு பெயராக வாசிக்க வாசிக்க இசை மற்றும் கவின் இருவருக்குமே இசையின் பெயர் எப்பொழுது வரும் என ஆவலாக கேட்டுக்கொண்டிருந்தனர். 9 பெயர்கள் வாசித்தாயிற்று. கடவுளே, கடைசி பேர் வாசிக்க போறாங்க, கண்டிப்பா இசையோட பேராதான் இருக்கணும் என மனதினுள் கவின் வேண்டிக் கொண்டிருக்க அவன் கூறியது கடவுளுக்கு கேட்டுவிட்டது போலும். ஆம், அவர்கள் கூறிய கடைசி பெயர் இசைதான். அதை கேட்ட இசைக்கும் கவினுக்கும் மகிழ்ச்சி தாளவில்லை. மச்சான், நீ ஜெயிச்சிட்டடா என கத்தியவாறு கவின் இசையை கட்டிக்கொள்ள இசையின் கண்களிலோ தன் நண்பனின் அக்கறையை நினைத்து ஆனந்த கண்ணீர் பெருகியது. எல்லாம் உன்னோட வேண்டுதல் தாண்டா என இசை கூற அதனை மறுத்த கவினோ, டேய், இது உன் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம், யாரால கிடைச்சா என்ன, எப்படியும் நீ செலக்ட் ஆகிட்ட, அது போதும் என கூறினான். பிறகு தேர்வு செய்த அனைவரையும் ஒரு அறைக்கு வர செய்து ஒருவர் பேசினார். தேர்வான அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நீங்க செலக்ட் ஆனது மாநில அளவு நடக்கிற சிங்கிங் காம்படிஷன். இப்ப செலக்ட் ஆன இந்த 10 பேருக்கும் இனிமே ஒரு 2 மாசத்துக்கு போட்டிகள் நடைபெறும். இந்த போட்டியானது தினமும் என்ற சேனல்ல ஒளிபரப்பாகும். இனிமே நீங்க நேரா அந்த சேனலுக்கு வந்துருங்க, இன்னும் 2 நாள்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிரும் என கூறிவிட்டு செல்ல அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். கவினும் இசையும் பைக் எடுக்க வெளியே வந்தனர். அவன் வெளியே வந்ததும் அவனிடம் அவசரமாக ஒரு பெண் ஓடி வந்தாள். இருவரும் புரியாமல் முழிக்க அவள் பேச ஆரம்பித்தாள். ஹாய் சார், உங்க சாங் கேட்டேன், ரொம்ப நல்லா பாடுனீங்க. ஷல் ஐ டேக் எ செல்ஃபி வித் யூ என கேட்க இசைக்கு என்ன கூறுவதென்று தெரியவில்லை. கவினோ, நீ கலக்கு மச்சான் கலக்கு என கண்ணாலேயே கூறினான். ஐயோ, நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லைங்க என இசை கூற, பரவாயில்லைங்க, எனக்கு நீங்க பாடுனது ரொம்ப பிடிச்சிருந்தது, செலக்டும் ஆகிட்டீங்க, கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க, நான் அட்வான்ஸா எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் என கூற அவனும் சிரித்தபடி சரி என்றான். அவள் செல்ஃபி எடுத்ததும் ரொம்ப தேங்க்ஸ் சார் என கூற இசையோ, நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும், என்னை விட என் மேல கான்பிடன்ட் வச்சிருக்கீங்க, தேங்க்ஸ் அலாட் என கூற அந்த பெண் சிரித்து கொண்டே சென்று விட்டாள். சென்றதும் கவின் இசையின் சட்டையை தூக்கி முன்னும் பின்னும் ஆராய்ந்தான். டேய் டேய், என்னடா பண்ற, எல்லாரும் பாக்குறாங்க என பதறி போய் சட்டையை அவனிடமிருந்து விடுவித்து கேட்க அவனோ, அது ஒண்ணுமில்லடா, உனக்கு எங்கேயோ பெரிய சைஸ்ல மச்சம் இருக்குன்னு தோணுச்சு, அதான் எங்க இருக்குன்னு பார்த்தேன் என சீரியஸாக முகத்தை வைத்து கொண்டு கூற, அடே, வாயில நல்லா வந்துரும், டச்சி மூடிட்டு வா என கூற, ஓகே, இப்படி டீசென்ட்டா சொன்னா கேட்க போறேன் என கூறியவாறு பைக் பக்கம் வர இசை வண்டியை இயக்க கவின் பின்னே ஏறிக்கொண்டான். இருவரும் பேசிக்கொண்டே தங்கள் அறைக்கு வந்து கொண்டிருந்தனர். மச்சான், அப்ப இனிமே தினமும் நீ டிவில வருவ, ஆளு வேற நல்லா இருக்க, இனிமே ஒரே பொண்ணுங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிருமே, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருச்சு என கலாய்க்க, டேய் டேய், நீ வேற ஏன்டா, அப்படிலாம் எதுவும் இல்ல, அப்படியே வந்தாலும் என்னோட ஆளு எப்பவும் என் சனா மட்டும்தான். அது சரி, இனிமே நீ தாராளமா அவகிட்ட போய் பேசலாம், உன் லவ் அக்செப்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு என கவின் கூற, எதை வச்சுடா சொல்ற, ஆமாண்டா, நீதான் இனிமே நல்லா ஃபேமஸ் ஆகிருவியே, அப்புறம் எப்படி உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியும், டேய், என் சனா பேரு புகழுக்கு ஆசைப்படுறவ இல்லடா, அட போடா, இந்த பொண்ணுங்களை அப்படியெல்லாம் ஈஸியா எடை போற்ற கூடாது, டேய், இல்லவே இல்ல, ஐ எம் டேம் ஷூர், ஒரு சில பொண்ணுங்களை வச்சு எல்லாரையும் அப்படி நினைக்க கூடாது, அதுவும் என் சனா கண்டிப்பா அப்படி இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போதுதான் அவ கூட பேசியிருக்கேனே, நான் பணக்காரன்னு தெரியும் தான், நீ சொல்ற மாதிரி இருந்தா நான் அவகிட்ட என் லவ்வ சொன்னப்பவே உண்மையா லவ் இல்லனா கூட பணத்துக்காக அக்செப்ட் பண்ணிருப்பா, ஆனா இவ என்கிட்ட எவ்வளவு டீசெண்டா எடுத்து சொன்னா தெரியுமா,
அவ என் லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அவ மேல இந்த அளவுக்கு லவ் வந்திருக்குமா தெரியல. என இவன் அவளை நினைத்து உணர்ந்து கூறிக்கொண்டே வர கவினிடத்திலிருந்து எந்த பதிலும் இல்லை. என்ன இவன், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, இவன் என்ன அமைதியா வரான் என நினைத்தபடி திரும்பி பார்க்க அவனோ நன்கு இசையின் தோளில் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அட நாதாரி பயலே, நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன். என்ன பேச விட்டுட்டு நீ நல்லா தூங்குற, உன்கிட்ட போய் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாம் என் தலையெழுத்து என சத்தமாக புலம்பியபடி வண்டியை கிளப்பினான். அங்கே வெகு நேரமாகியும் அவள் அறைக்குள் சென்ற சாதனா வெளியே வரவில்லை. என்னாச்சு இவளுக்கு, இன்னும் வெளியே வரல, ரொம்ப கோபமா இருக்காளோ பாவம் என மனதில் நினைத்தபடி சீனிவாசன் அவளின் அறைக்கு சென்று பார்க்க அவளோ கட்டிலில் அமர்ந்தபடி லேப்டாப்பில் மும்முரமாக தட்டச்சு செய்து கொண்டிருந்தாள். அதன பார்த்தேன், இவளாவது சும்மா இருக்கிறதாவது என தலையில் அடித்தபடி அவர் நினைக்க அதனை கண்ட சாதனாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அப்பா வாங்க வாங்க, உங்களைதான் தேடிட்டு இருக்கேன் என மகிழ்ச்சியாக அழைத்தாள். அவரும் வேறு ஏதோ கூறப்போகிறாளோ என ஆவலாய் அருகே வந்தார். என்னம்மா சொல்லு. அதுவா, ரொம்ப தேங்க்ஸ்பா. எதுக்குடா தேங்க்ஸ்? நான் சொன்ன அட்வைஸ் கேட்டு கதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்ணிட்டியா என மகிழ்ச்சியாக கேட்க அவளோ விழுந்து விழுந்து சிரித்தாள். அப்பா, அந்த சீனுக்கே இங்க இடம் இல்ல. நீங்க என்ன திட்டினதுக்கு எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சா, வேகமா உள்ள வந்தனா, இப்ப எனக்கு ஒரு வெறி வந்துச்சு. அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சேன். டக்குன்னு ஒரு கான்செப்ட் கிடைச்சிட்டு, உங்களாலதான் இந்த கான்செப்ட் கிடைச்சது. அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். தேங்க்யூ சோ மச் பா என சிரித்து கொண்டே கூற அவரோ, நீ திருந்தவே மாட்ட என கூறிக்கொண்டு செல்ல போக, பாப்பா ஒரு நிமிஷம் என மீண்டும் அழைக்க அவரும் என்ன என்று கேட்க, இல்லப்பா, இனிமே அடிக்கடி என்னை எழுதாதன்னு திட்டுங்க சரியா, அப்பதான் எனக்கு வெறி வந்து இன்னும் அதிகமா எழுதுவேன் என சிரித்தபடி கூற, அவள் கூறியதில் சீனிவாசனுக்கு கடுப்பு வந்தாலும் தன் மகள் சிரிப்பதை நினைத்து அவரும் சிரிக்கத்தான் செய்தார். என்னவோ போ, நல்லா இருந்தா சரிதான் என அவளின் தலையை வருடி விட்டு சென்றார். அந்த நேரம் அவளின் அறைக்குள் நுழைந்தாள் சாதனாவின் தோழி பார்கவி, சாதனாவின் பள்ளி மற்றும் கல்லூரி தோழி. ஹாய் சாது. ஏ பாரு வாடி, ஏன் 2 நாளா வீட்டு பக்கமே வரல? அது ஊருக்கு போயிட்டேன்டி, அதான் வரல. சரி அதை விடு, நான் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லதான் வந்திருக்கேன். என்ன விஷயம்டி என அவள் கேட்க, அம்மா வெளியே இருக்கிறார்களா என ஒருமுறை கவனித்தவள் சாதனாவின் அருகில் அமர்ந்து மெதுவாக, உன் ஆளு டிவில வந்தாண்டி பாத்தியா? யாரு, இசைத்தமிழா என அவள் கேட்க, பார்கவி அவளை ஒருமுறை மேலிருந்து கீழ் வரை ஆராய்ந்து விட்டு, ஆமா ஆமா அவனேதான். அடியே, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ஆளுன்னு சொல்லாதன்னு, லூசாடி நீ. ஓஹோ, இப்பதான் உங்களுக்கு தெரியுதாக்கும். உன் ஆளுன்னு மட்டும்தான் சொன்னேன், நீயே இசையான்னு கேட்டுட்ட. இப்ப வந்து ஆளுன்னு சொன்னதுக்கு திட்டுற, என்ன நடக்குதுடி என கிண்டலாக கேட்க, இப்பொழுது அவள் கூறியதை இவள் யோசிக்க, ஐயோ கடவுளே, இதுக்குதான் சொன்னேன் அடிக்கடி அப்படி சொல்லாதன்னு. பாரு, நீ சொல்லி சொல்லி பழக்க தோஷத்துல நானே அப்படி கேக்குறேன் என சாதனா தலையில் அடித்தபடி கூற, பார்கவியோ சிரித்தாள். சிரிக்காதடி பண்ணி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் கூட ஒரு தடவை தாண்டி ப்ரொபோஸ் பண்ணா, ஆனா நீ மூச்சுக்கு 300 தடவை சொல்ற. அவன் நான் சொன்னதும் புரிஞ்சுட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டான். இஸ் ஜென்யூன் டி என அவனை பாராட்ட, ஓ ஜென்யூனா, அது சரி. அப்புறம் என்னடி நக்கலா, இழுக்காத. அப்புறம் ஒண்ணும் இல்ல. சரி, அவன் எதுக்கு டிவில வரான்? அதுவா, அவன் தான் நல்லா பாடுவானே, சிங்கிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பான் போல, அதுல செலக்ட் ஆகியிருக்கான். பெரிய ப்ரோக்ராம் போல, டிவில டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருந்தான். ஓ அப்படியா, சரி சரி, நல்ல விஷயம்தான். ஆனா இத சொல்லவா நீ இவ்ளோ அவசரமா வந்த என புரியாமல் கேட்க, பார்கவியோ அவளை பார்த்து நக்கலாக சிரித்தபடி, இவ்ளோ நேரம் அவனை ஜென்யூன்னு புகழ்ந்தல்ல, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு அவன் ஜென்யூனா இல்லையான்னு சொல்லு என அவள் கூற, சாதனாவோ புரியாமல் முழித்தாள். என்னடி சொல்ற என கேட்டபடி பார்கவியை கேள்வியாக நோக்கினாள் சாதனா. அகம் 4. அந்த நேரம் சரியாக பார்கவியின் மொபைல் அலற அதை எடுத்துக்கொண்டு, ஹே இருடி வர, அர்ஜுன் கால் என கூறி மொட்டை மாடிக்கு சென்று விட்டாள். இவளுக்கு இதே வேலையா போச்சு, எதையுமே நேரா சொல்ல மாட்டா. இப்படியே சொல்ல வந்தா
அந்த நேரம் தான் இவளுக்கு கால் எல்லாம் வரும். ஐயோ, யோசிக்க வச்சுட்டு போயிட்டாளே என சத்தமாக புலம்பியபடி மீண்டும் தன் பணியை தொடர்ந்தாள். அவள் வந்ததும் கேட்டுக்கொள்ளலாம் என நினைத்தபடி அங்கே வீடு வந்ததும் பைக்கை நிறுத்திவிட்டு கவினை எழுப்பினான் இசை. டேய் எரும, எந்திரிடா, விட்டா சாஞ்சே என் முதுகெலும்ப உடைச்சிருவ போல, எந்திரிச்சு தொலை என சத்தமாக கூற அப்போதுதான் லேசாக கண் விழித்தான் கவின். என்ன மச்சான், தூங்கிட்டேனா? செம டயர்டு என கொட்டாவி விட்டபடி கூற, ஆமா ஆமா, ஏன் இருக்காது, அடிச்சி முதல்ல பைக்ல இருந்து இறங்கு என கடுப்பாக கூற, ஏன் மச்சான் கடுப்பா இருக்க? இப்ப பாரு, நான் சொல்ல போறத கேட்டு நீ பிரைட் ஆயிருவ என அவன் கூற இசையும் என்ன என்பது போல கேட்டான். அதுவா, இப்ப உன் லவ்வ நீ உன் ஆளு கிட்ட சொல்லு, கண்டிப்பா அவ அக்செப்ட் பண்ணுவா என இந்த டயலாகை ஏற்கனவே கூறிவிட்டோம் என்பதை மறந்து முதல் தடவை கூறுவது போல கூற அதை கேட்ட இசையோ, என்னது திரும்பவும் முதல்ல இருந்தா என நினைத்தவன், இவன் என்னதான் செய்கிறான் பார்ப்போம் என நினைத்தபடி, எப்படி சொல்ற என இசையும் முதல் தடவை கேட்பது போல கேட்டான் சாதாரணமாக. அவனை பார்த்த கவினோ, என்ன ரியாக்ஷன் கம்மியா இருக்கு, எப்பவும் அவன் ஆளை பத்தி பேசும்போது பிரைட் ஆயிடுவான், இன்னைக்கு என்ன பல்பு கம்மியா எரியுது என நினைத்து விட்டு, இல்ல மச்சான், நீதான் ஃபேமஸ் ஆயிருவியே இனிமே, அதான் என கூற வர அவனுக்கு முன், அதனால என்ன, அவளால ரிஜெக்ட் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிருவா அதன என அவன் முறைத்தபடி கூற, அதேதான் மச்சான், ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமா, இது ஏற்கனவே நடந்த மாதிரி தோணுதே, ஒருவேளை தேஜா ஊவா இருக்குமோ என கேட்க இசையோ கையில் ஏதாவது கிடைக்கிறதா என தேட, என்ன மச்சான், என்ன தேடுற, நோயாளிகள் என புரியாமல் கேட்க, எஸ் மச்சான், உன் பின்னாடி இருக்க அந்த கட்டிய எட என கேட்க அவனும், என்ன மச்சான், ஆனா இது எதுக்கு இப்ப தேவையில்லாம என கேட்டபடி கொடுக்க, அவன் கொடுக்கும் போதே அவன் ஓடாதபடி அவன் கையையும் சேர்த்து பிடித்த இசை, ஏண்டா ஏற்கனவே இதே கேள்வியை கேட்டு என்னை உசுப்பி விட்டு நான் ஃபீல் பண்ணி என் ஆளை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்கு கண்டுக்காம தூங்கிட்டு அப்ப அத தேஜாவுவான்னு வேற கேக்குறியா? மவன, நீ செத்தடா என கூறியபடி அவனை அடிக்க தொடங்கினான். ஆத்தி, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம நானே சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்துட்டேனா? மச்சான் மச்சான், வலிக்குதுடா, அயம் பாவம் என கெஞ்ச, வாய மூடிக்கிட்டு உள்ள வந்து சேரு, இல்லனா அப்படியே ஓடி போயிடு என எச்சரித்தபடி உள்ளே சென்றான் இசை. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி அடிச்சுட்டு போறான், ஒரு பச்சை பிள்ளைய இப்படியா கொடுமைப்படுத்துறது என புலம்ப உள்ளே கொண்டு போன கட்டை வெளியே பறந்து வந்து விழுந்தது. ஆத்தி, ஜஸ்ட் மிஸ், எதுக்கு வந்து, வாய மூடிட்டு உள்ள போவோம் என உள்ளே சென்றான். இருவரும் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து கட்டிலில் விழுந்தனர். இசையோ தன் கல்லூரியில் எடுத்த குரூப் செல்ஃபியை பார்த்து கொண்டிருந்தான். தேங்க்யூ சனா, இன்னைக்கு நான் காம்படிஷன்ல வின் பண்ண நீதான் காரணம் என மனதில் நினைத்தபடி சிரித்து கொண்டிருந்தவனின் மனமோ தானாக, உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே எனும் வரிகளைத்தான் அசை போட்டது. பாடலை முணுமுணுத்தபடி புன்னகையுடன் பார்த்திருந்தான் அவனின் சனாவை. அதனை கண்ட கவின், டேய் மச்சான், நான் சீரியஸா கேக்குறேன்டா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி போட்டோவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க போற? இப்ப ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உன்னை வேணாம்னு சொல்லிருப்பா, ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுடா. இப்ப அவளுக்கு முன்ன விட மெச்சூரிட்டி வந்திருக்கும், உன் லவ் இப்ப சொன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவா, ட்ரை பண்ணி பாரேன் என கூற இசையோ, நீ சொல்றது எல்லாம் சரிதான்டா, ஆனா இப்ப அவன் மனசுல என்ன பத்தின ஒரு நல்ல எண்ணம் இருக்கு, சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டான்னு இந்த மரியாதையை கெடுத்துக்க விரும்பலடா, இதுக்கும் ஒரு காலம் வரும். டேய், என்னடா பேசுற நீ, எந்த காலத்துல இருக்க நீ, உலகம் எவ்வளவோ ஸ்பீடா போயிட்டு இருக்கு, நீ என்னடா அர்த்தமே இல்லாம பேசுற? ஒருவேளை இப்ப அந்த பொண்ணு வேற யாரையாச்சும் லவ் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்ப? டேய், இப்படியெல்லாம் இருக்காதுடா, இந்த உலகத்துல எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. அவ வேற ஒருத்தருக்கு சொந்தமாகறதா இருந்தா எதுக்கு ஏன் மனசுக்குள்ள வரணும்? டேய் டேய், நீயா நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? சரி, உன் விருப்பம் மட்டும் இதுல போதுமா? நீ அவளை லவ் பண்ற மாதிரி வேற ஒருத்தரை அவ லவ் பண்ணா, நீ நம்புற மாதிரி அவளுக்கு அவ காதல் கிடைக்கும்னு நம்புனா என்ன பண்ணுவ என கவின் ஆதங்கமாய் கேட்க இசையிடம் பதில் இல்லை. ஏண்டா அமைதியா இருக்க, பதில் சொல்லு
லைஃப் போற போக்குல போகணும்னு நீ அடிக்கடி சொல்லுவ. அது சரிதான். ஆனா நாம வேணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணாம கிடைக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். டேய், நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா ஏதோ ஒண்ணு நேரா பேச விடாம தடுக்குது. ஒருவேளை வேணாம்னு சொல்லிருவாளோன்னு பயம் வேற. அதத்தான் சொல்றேன். எதையுமே நேரா கேட்டுட்டா பிரச்சனை முடிஞ்சுது. வேணாம்னு சொன்னாலும் கூட நீ உன் மனச மாத்திக்க ஈஸியா இருக்கும். இன்னும் நாள் போக போக நீதான் ஆசைய வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படணும். அதுக்குதான் சொல்றேன். உன் இஷ்டம். எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்குறேன். லஞ்சுக்கு வெளியே போலாம் என கூறியவன் படுக்க சென்றான். சில நேரம் இப்படிதாங்க. மத்தவங்களுக்கு நம்ம சொல்றது சாதாரண விஷயமா தெரியலாம். அவங்க சொல்ற விஷயம் சரின்னு கூட தோணலாம். ஆனாலும் நம்மளால அதை ஏத்துக்கிட்டு பண்ண முடியாது. ஏதோ ஒரு வித பயம், ஏதோ ஒண்ணு நம்மள வேணாம் பண்ணாதன்னு சொல்லும். வேணாம்னு சொன்னாலும் சும்மா இருக்கவும் விடாது. அத பத்தியே நினைக்க வச்சு பைத்தியமாக்கிடும். இது காதலுக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம பாழா போன மனசோட டிசைன் அப்படி போல. மத்தவங்க சொல்ற நல்ல விஷயத்தையும் கேட்க முடியாம, நம்ம மனசு சொல்றதையும் கேட்க விடாம பாடா படுத்தோம். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லும்னு நினைச்சு மனச தேத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இசைக்கும் அவ்வாறுதான் இருந்தது. இசையின் மனதில் கவின் கூறியவைதான் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா என்னால நேரா மறுபடியும் அவகிட்ட காதல சொல்ல முடியல. என்னடா இவன், நாம அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் இப்போ நல்லவன் மாதிரி ஒதுங்கி நின்னுட்டு இப்ப வந்து இப்படி சொல்றான்னு மட்டமா நினைச்சிட்டா என்ன பண்ண என நினைக்க, அவனின் மனசாட்சியோ காதல சொல்றது ஒரு குத்தமாடா என கேட்க அவனிடம் பதில் இல்லை. அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தவனின் எண்ணங்கள் அவளை முதலாக சந்தித்த தருணத்திற்கு பயணித்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேதியியல் துறையில் படித்துக் கொண்டிருந்தனர் சாதனா, பார்கவி மற்றும் இசை தமிழ். கவின் இசையின் பள்ளி தோழன் மட்டுமே. முதலாம் ஆண்டு முதல் நாள் அனைவரும் தங்கள் வகுப்பறையில் அமர்ந்திருக்க ஆசிரியர் வந்து, ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணின நோக்கத்தையும் சொல்லுங்க என அனைவரையும் அறிமுகப்படுத்தும்படி கூறினார். ஒவ்வொருவராக எழுந்து அவரவரை அறிமுகப்படுத்தினர். அனைவரும் தான் இவ்வாறு ஆக வேண்டும், இதற்காகத்தான் இந்த துறை எடுத்தேன் என பல காரணங்கள் கூறினர். இப்பொழுது சாதனாவின் முறை வர அவளும் எழுந்தாள். ஹாய், என் பேரு சாதனா. நான் கெமிஸ்ட்ரி எடுக்க காரணம் ஒன்னும் பெருசா இல்ல. இதோ என் பக்கத்துல இருக்காளே, இவளாலதான் இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க வேண்டியதா போச்சு. என்ன பிரெயின் வாஷ் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் அவ எடுக்கிறான்னு என்னையும் எடுக்க வச்சுட்டா என கூற, அதனை கேட்ட இசைக்கு முட்டாள்தனமாக தோன்றியது. என்ன இவ இப்படி எந்த ஒரு எய்மும் இல்லாம ஃப்ரெண்ட் எடுத்தா நானும் எடுத்தேன்னு பொறுப்பே இல்லாம சொல்றா என நினைத்தான். அவனுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அவ்வாறுதான் தோன்றியது. என்னமா நீ இப்படி எந்த ஒரு மோட்டிவும் இல்லாம தான் வருவியா? லைஃப்னா ஒரு எய்ம் வேணாமா என அவர் கேட்க அவளோ சிரித்தாள். இல்ல மேம், என்னதான் நாம ஆசைப்பட்டாலும் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துருதா என்ன? இப்படி ஆசைப்பட்டது நடக்கலனா மனசு கஷ்டமா இருக்கும். அதான் எதுவுமே நினைக்காம அப்படியே லைஃப் போற போக்குல போகலாம்னு தோணுச்சு. என் விதியில கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும்னு இருக்கு. சோ வந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு கிடைச்ச விஷயத்த கண்டிப்பா பிடிச்சுதான் செய்வேன் என கூற, இசையோ ஒரு வகையில இவ சொல்றது சரிதான், பரவாயில்ல, நல்லாவே பேசுறா என மனதினுள் நினைத்து கொண்டான். பிறகு சிறிது நேரத்தில் இசையின் வாய்ப்பு வர அவன் எழுந்து, நான் இசை தமிழ் என கூற சிரிப்பு சத்தங்கள் சில கேட்டன. நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு புரியுது. பொண்ணு பேரு மாதிரி இருக்கேன்னு தானே யோசிச்சீங்க. நிறைய பேர் இத சொல்லிருக்காங்க என கூற, கூட்டத்தில் ஒருவன், அப்புறம் எதுக்கு அதே பேர்ல இருக்கீங்க, மாத்திக்க வேண்டியதுன என கேட்க, இசையோ சிரித்தபடி, இதுவே மாத்தி வச்சுக்கிட்ட பேருதான் என கூற, அனைவரும் முழிக்க தன் இசை ஆர்வத்தையும் தான் பெயர் மாற்றி வைத்த கதையையும் கூறினான். அந்த நான் கெமிஸ்ட்ரி எடுத்ததுக்கு பெருசா ஏதோ ரீசன் இல்ல. நம்ம காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் மியூசிக் ஸ்கூல் இருக்கு. நான் இங்க படிச்சா ஈஸியா காலேஜ் முடிஞ்சதும் மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். என்னதான் என் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பா ஏதாவது டிகிரி பண்ணணும்னு அப்பாவோட ஆர்டர். ஒருவேளை என்னால மியூசிக் ஃபீல்ட்ல நிக்க முடியலனா இது மூலமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாம். அதுக்குதான் இங்க வந்தேன். மேக்ஸ், இங்கிலீஷ் மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்தா நிறைய படிக்க வேண்டி வரும். என்னால மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரினா பாதி கிளாஸ் பிராக்டிக்கல் லேப்னு ஓட்டிடலாம். சோ ஒன்லி என கூறி முடிக்க
அனைவரும் ஆசிரியரை பார்க்க அவர் இவனை முறைத்து கொண்டு நின்றார். ஆத்தி, ஒரு வேகத்துல யோசிக்காம என்னென்னமோ பேசிட்டோமோ, அப்படியே போய் உட்கார்ந்துருவோம் என நினைத்து விட்டு இளித்தபடி சென்று அமர்ந்து விட்டான். அவனை நினைத்து சாதனாவிற்கு சிரிப்புதான் வந்தது. பரவாயில்ல, நேர்மையா உண்மைய சொல்லிட்டு போறான் என மனதினுள் நினைத்து கொண்டாள் சாதனா. இவ்வாறு அவளை நினைத்து கொண்டிருந்தவன் அவ்வாறே உறங்கியும் போனான். அங்கேயோ அலைபேசியில் பேசி முடித்துவிட்டு 1 மணி நேரம் கழித்துதான் பார்கவி கீழே வந்தாள். அடியே, எவ்வளவு நேரம் தாண்டி பேசுவ? நானும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன், சீக்கிரம் சொல்லு. ஓஹோ, உன் ஆளை பத்தின விஷயம்னு சொன்னதும் மேடத்துக்கு அவ்வளோ ஆர்வமா என பார்கவி கூற கடுப்பின் உச்சத்திற்கே சென்று விட்டாள் சாதனா. கொய்யால, நானும் பார்த்துட்டே இருக்க, சொல்ல வேண்டியதை சொல்லாம மத்த எல்லாம் பேசிட்டு இருக்க என நங்கு நங்கென்று பார்கவியின் தலையில் கொட்டினாள். சரி கொட்டாத, வலிக்குது, நான் சொல்றேன் என கூற கொட்டுவதை நிறுத்தினாள். எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் உன்னை மறக்கலன்னு நினைக்கிறேன் என பார்கவி கூற, எதை வச்சு சொல்றடி? ஆமா, அவன் உன்னை ப்ரொபோஸ் பண்ண இந்த நாள்ல என்ன நடந்துச்சு? எப்படி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? யோசி என பார்கவி கூற சாதனாவின் நினைவுகள் அவளின் கல்லூரி நாட்களை எண்ணி பின்னோக்கி பயணித்தது. அகம் 5. அதே நேரம் அங்கே தூங்கி எழுந்த இசையும் கவினும் மதிய உணவிற்காக வெளியே சென்றனர். அப்பொழுது கவின் இசையிடம், சரிடா, அவ மேல உனக்கு எப்படி லவ் வந்துச்சு? எப்படி உன் லவ்வ சொன்ன? எப்ப சொன்ன? அதையாச்சும் சொல்லு கேப்போம் என கவின் கேட்க இசையின் நினைவுகளும் கல்லூரி நாட்களை எண்ணி பின்னோக்கி பயணித்தது. இசை மற்றும் சாதனாவுடன் சேர்ந்து வாருங்கள், நாமும் அவர்களின் கல்லூரி நாட்களுக்கு பயணிப்போம். முதல் நாள் சந்திப்பிலேயே இருவரது மனதிலும் ஒருவரை ஒருவர் பற்றி நல்லெண்ணம் ஏற்பட நாளடைவில் அது பார்க்கும் போதெல்லாம் சிநேகமாய் புன்னகைத்துக் கொள்ளும் அளவிற்கு வளர்ந்தது. அவ்வப்போது அவளின் செய்கையையும் இசை பார்ப்பான். அவளின் புத்தக வாசிப்பு பழக்கமும் நேர்மறை சிந்தனைகளும் இவனுக்கு மிகவும் பிடிக்கும். அன்று வேதியியல் ஆய்வு கூடத்தில் ஆய்வுகள் மேற்கொண்டிருந்தனர். வகுப்பில் மொத்தம் 40 பேர். ஆனால் ஆய்வு கூடத்தில் 20 ஆய்விடங்கள் மட்டுமே இருக்க வாடிக்கையாக 2 பேராக சேர்ந்துதான் ஆய்வு செய்ய வைப்பார்கள். அதேபோல் இம்முறையும் இருவராக சேர்ந்து கொள்ள வேண்டும் என கூற அனைவரும் தங்கள் நண்பர்களுடன் இணைந்து கொண்டனர். இசையும் வகுப்பறையில் தனது அருகில் அமர்ந்திருக்கும் சேகர் என்பவனுடன் இணைந்து கொண்டான். ஆனால் ஆசிரியரோ, என்ன இது, எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிறீங்க, இப்படி இருந்தா உங்களால லேப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை தான் அடிப்பீங்க, அதனால லாட் போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், எல்லாரோட நேம்ஸ் எழுதி போட்டு ஒவ்வொருத்தரா வந்து ஒரு சீட் எடுங்க என கூறவும் மாணவர்கள் அனைவரும் தத்தம் மனதில் ஆசிரியரை அர்ச்சித்தனர். சாது, என்னடி இது, இந்த மேம் இப்படி பண்றாங்க, நான் உன்னை தவிர வேற யார் கூடவும் ரொம்பலாம் பேசினதே இல்லையேடி, போச்சு, நீயா இருந்தா தைரியமா இருப்பேன் என வருத்தமாக கூற, ஹே பாரு, விடுடி, அதுக்கு என்ன பண்ண, சரி மத்தவங்க கூட பழக இது ஒரு சான்ஸ்னு நினைச்சுப்போம், லேப் அவர்ல மட்டும்தானே இது, மத்த நேரம் என் கூட தானே இருக்க போற என தன் தோழியை தேற்றி கொண்டிருந்தாள். அதனை அவளின் பின்னே நின்று கொண்டிருந்த இசையும் கேட்டான். எப்படி எல்லா விஷயத்திலையும் இவளால பாசிட்டிவா திங்க் பண்ண முடியுது, இன்ட்ரெஸ்டிங் என மனதினுள் நினைத்து கொண்டான். பிறகு ஒவ்வொருவராக லாட் எடுக்க இசையின் கையில் வந்த பெயர் சாதனா. அட, இப்பதான் இவளை நினைச்சேன், எனக்கே பேரா வந்துட்டா என நினைத்து புன்னகைத்து கொண்டான். சாதனாவும் இசையை பார்த்து எப்பொழுதும் போல் புன்னகைத்தாள். ஆனால் பார்கவிக்கோ ஒரு பெண்தான் துணையாக வந்தாள். அடியே சாது, அதென்ன இதுலயும் உனக்குதான் லக்கு, உனக்கு ஒரு பையன், ஆனா எனக்கு ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா என முகத்தை அஷ்டகோணலாக வைத்து கூற அதனை கண்டு சிரித்த சாதனாவோ, அட லூசு, இதுல என்னடி இருக்கு, இதுல என்ன இருக்கா, அடி போடி, பசங்க ரொம்ப ஸ்வீட் தெரியுமா, பொண்ணுங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு அவன் ஹெல்ப்பா இருப்பான், அடச்சி, உன் வேலையை நீ ஒழுங்கா பார்த்தா எதுக்குடி இந்த ஹெல்ப், மூடிட்டுரு என கூற அவளும் ஆஃப் ஆகிவிட்டாள். சரி, எல்லாரும் அவங்க பிளேஸ்ல உங்க லேப் பார்ட்னரோட நில்லுங்க என ஆசிரியர் கூற அனைவரும் சென்று நின்றனர். சாதனாவை பார்த்தவன், வெல்கம் பார்ட்னர் என கூற சாதனாவோ, பாரா, தேங்க்யூ அண்ட் யூ டூ பார்ட்னர் என கூற புன்னகைத்து கொண்டனர். ஆசிரியர் கூறியவற்றை கவனித்து இருவரும் தங்கள் பணியை செய்ய ஆரம்பித்தனர். இடையே அவ்வப்பொழுது பொதுவான விஷயங்கள் பல பேசிக்கொள்வர்.
அப்பொழுது இசையோ, ஹே ஆமா, இது என்ன, நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒரு கலர் வருது, ரியாக்ஷன் ஏதோ தப்பா பண்ணிட்டோமோ என சந்தேகமாக கேட்க, அட ஆமா, பச்சை கலர் வரணும், ஏன் சிவப்பு கலர் வந்திருக்கு என சாதனாவும் புரியாமல் முழித்தாள். என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீதான் நிறைய புக் படிக்கிற படிப்பாளி, உனக்கு தான் தெரியும் என கூற சாதனாவோ சிரித்து விட்டாள். ஹே தமிழ், என்ன நீ என்ன படிப்பாளின்னு முடிவே பண்ணிட்டியா? அந்த அளவுக்குலாம் சீன் இல்லப்பா. நான் புக் நிறைய படிப்பேன் தான், ஆனா எல்லாமே தமிழ்ல இருக்கிற காதல் குடும்பம் சார்ந்த நாவல்கள் தான் படிக்க பிடிக்கும். டெக்ஸ்ட் புக் படிக்க ஆர்வம் வரவே வராது. அப்படியா? நீ எல்லா புக்கும் படிப்பேன்னு நினைச்சேன். ஆமா, நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். புக் வாசிக்க ஆரம்பிச்சா அதுலயே மூழ்கிருவ. உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட காதுல வாங்க மாட்ட. இப்படி என்ன இருக்கு? அது உள்ளேயே போகிற அளவுக்கு ஒரு படம் பாக்குற ஃபீல் கூட அதுல வராது தானே என அவன் கேட்க, அதற்கும் சிரிப்பை பதிலாக தந்தவள், யார் சொன்னா? படம் பாக்குறத விட இதுல கிடைக்கிற ஃபீல் வேற. படம் பார்க்கும்போது அவங்க எந்த கேரக்டர் எந்த பிளேஸ் காட்டுறாங்களோ அதுதான் நம்ம கண்ணு பார்க்கும். அது நம்ம மூளைக்குள்ள வலுக்கட்டாயமா ஒரு பொருளை திணிக்கிற மாதிரிதான். ஆனா அதே கதைய நம்ம வாசிக்கும் போது எல்லாமே நம்மளோட கற்பனை தான். எனக்கு பிடிச்ச ஆளை நான் ஹீரோவா வச்சுப்பேன், என்னைய ஹீரோயினா வச்சுப்பேன். அவங்க சொல்ற வர்ணனைகள் எல்லாமே நம்ம மைண்ட்ல அப்படியே ஓடும். ஆனா நம்ம இஷ்டப்படி அதெல்லாம் வேற லெவல் ஃபீல் தெரியுமா? அது மட்டும் இல்ல, நிறைய புக் வாசிக்க வாசிக்க நம்மளோட கற்பனை திறன் அதிகமா வளரும். நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என இவள் கண்களை உருட்டி கைகளை ஆட்டி அழகாக கூற, அவள் கூறிய விஷயத்துடன் சேர்த்து அவள் கூறிய விதத்தையும் ரசிக்கத்தான் செய்தான். அம்மாடியோ, இதுக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்கா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணு. நீ இதுவரைக்கும் வாசிச்ச புக்லயே உனக்கு ரொம்ப பிடிச்ச, இது செமையா இருக்கும்னு தோன்ற ஒரு புக்கை எடுத்துட்டு வா நாளைக்கு. நானும் படிச்சு பார்த்து அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் என அவன் கூற, பாரா, நான் சொன்னதுக்காக படிச்சு பார்க்கலாம்னு தோணிருச்சா? நீன்னு இல்ல, என் வீட்ல அம்மாவும் இப்படிதான். எப்பவும் ஒரு புக்க வச்சுக்கிட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. இப்பவும் யோசிச்சிருக்கேன், இதுல அப்படி என்ன இருக்குன்னு. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டப்போ நாமளும் ட்ரை பண்ணலாமேன்னு தோணுச்சு. ஓஹோ, அப்ப சரி, என்னால ஒரு நல்ல காரியம் நடக்குது, சந்தோஷம். ஓகே தமிழ், நான் உனக்கு நாளைக்கு புக் எடுத்துட்டு வரேன் என கூற, அதே நேரம் மத்திய இடைவெளி மணி அடிக்கவும் அவனிடமிருந்து புன்னகைத்தபடி விடை பெற்றாள். சச் அன் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் என செல்லும் அவளையே பார்த்தவன் பின்பு, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற பாடலை முணுமுணுத்தபடி தன் வேலையை கவனிக்க சென்று விட்டான். இப்படி நாள் செல்ல செல்ல இசைக்கும் புத்தகம் படிக்கும் ஆர்வம் வந்தது. அவனுக்கு அவளிடம் பேசும் போதெல்லாம் அவனின் அன்னையின் ஞாபகம்தான் வரும். இசையின் அன்னையும் ஒரு புத்தக புழுதான். கல்லூரி முடிந்து மியூசிக் கிளாஸ் முடித்துவிட்டு வீட்டுக்கு போன பின்பும் இரவு வெகு நேரமாக புத்தகம் படிக்கும் அளவிற்கு ஆர்வம் வந்துவிட்டது இசைக்கு. அதனை எல்லாம் சில நாட்களாக கவனித்து கொண்டு வந்த அவனின் தாய் வள்ளி அவனிடம் அது குறித்து பேசினார். டேய், என்னடா நடக்குதுங்க என அவன் அருகில் வந்து அவர் கேட்க, அவனின் காதில் அது விழவில்லை. அடேய் உன்னதான் என அவர் சத்தமாக கூப்பிட, அப்பொழுதுதான் அவன் கவனித்தான். மாமா, ஒரு 10 மினிட்ஸ்மா, முக்கியமான சீன் போயிட்டு இருக்கு. நீங்க எனக்கு ஏதாவது சாப்பிட செஞ்சு எடுத்துட்டு வாங்க, அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன், அப்புறம் பேசலாம் என கூற, அவரோ அவனை நினைத்து ஆச்சரியப்பட்டவாறே சமையலறைக்கு சென்றார். 10 நிமிடம் கழித்து அவனுக்கு சூடாக காஃபியும் பஜ்ஜியும் செய்து எடுத்து வந்தவர் அவன் அருகில் அமர்ந்தார். சொல்லுங்கம்மா, எதுக்கு கூப்பிட்டீங்க என பஜ்ஜியை சாப்பிட்டு கொண்டே அவன் கேட்டான். நானும் கொஞ்ச நாளா உன்னை கவனிச்சுட்டு தாண்டா வரேன். நான் புக்கு படிக்கும் போதெல்லாம் இப்படி இதுல என்னதான் இருக்குன்னு கேப்ப. ஆனா இப்போ நீ என்ன மாதிரி மாறிட்ட. திடீர்னு எப்படி இந்த புத்தக ஆர்வம் என அவர் கேட்க, அவனுக்கோ சாதனா தன்னிடம் புத்தக வாசிப்பு பற்றி விளக்கமாக கூறியது நினைவிற்கு வர மெலிதாக சிரித்து கொண்டான். யாருடா அந்த பொண்ணு என சட்டென வள்ளி கேட்டுவிட, இசையின் முகத்திலோ அப்பட்டமான அதிர்ச்சி. மா, எப்படிமா என கேட்க, டேய் டேய், இதெல்லாம் பெரிய விஷயமா? இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க சொல்ற பேச்சதானே கேக்குறீங்க. சரி சொல்லு, யாரு என் மருமக என அவர் கேட்க, அவனோ சிரித்து விட்டான். மாமா, நீங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் லவ் எல்லாம் பண்ணலமா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரிதான். அவளும் உங்கள மாதிரிதான் என ஆரம்பித்தவன் அவளை பற்றி கூறினான்.
ஓ, அப்படியா? பரவால்ல, நல்ல பொண்ணாதான் இருக்கா. உனக்கு ஒரு நல்ல பழக்கத்த சொல்லி கொடுத்திருக்கா என அவர் கூற, அவனோ, ஆமாமா, நீங்க என்னன்னா அதுக்குள்ள மருமகன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டீங்க என அவன் கூற, அவரோ, அஹஹா, அது நான் சும்மா போட்டு வாங்க தாண்டா அப்படி கேட்டேன் என நக்கலாக கூற, என்னம்மா சொல்றீங்க? ஆமா, சாதாரணமா கேட்டிருந்தா ஒருவேளை நீ லவ் பண்ணா கூட சொல்ல மாட்ட. இப்படி கேட்டாதான் அப்ப நம்ம அம்மாக்கும் ஓகே போலன்னு நினைச்சு உண்மைய சொல்லுவ. அதான் அப்படி கேட்டேன் என கூற, அவனோ, அட அம்மா, இந்த கேடி வேலையெல்லாம் எப்ப கத்துக்கிட்டீங்க? எத்தனை கதை வாசிச்சிருப்பேன், எனக்கு தெரியாதா என அவர் கெத்தாக கூற, அது சரி, நல்லா வருவீங்கம்மா என கூறி சிரித்தான். பிறகு தன் அன்னை சென்ற பின்பு மீண்டும் தனது புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிக்க, ஏனோ அதில் வரும் நாயகிக்கு பதிலாக முதல் முறையாக சாதனாவைத்தான் அவன் மனம் கற்பனை செய்தது. இது நாள் வரை வாசிக்கும் போது நாயகனின் முகத்திற்கு பதிலாக அவனின் முகமும், நாயகி முகத்திற்கு யாரென்று தெரியாத அளவு மங்கலாக ஒரு முகம் தோன்றும். வாசிக்கும் வரை தோன்றும் அந்த முகம் அவன் வாசித்து முடித்து யோசித்து பார்த்தால் மறந்துவிடும். ஆனால் இன்றோ தெளிவாக சாதனாவின் முகம்தான் தெரிந்தது. என்னது, அம்மா அப்படி கேட்டதுனால இப்படி தோணுதா? இதுவரை நான் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கலையே என குழப்பமாக நினைத்தவன் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க அவளின் முகம்தான் கற்பனைக்கு வந்தது. இதென்னடா நமக்கு வந்த சோதனை? அவளை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா காதல்ங்கிற பார்வையில இதுவரை நான் அவளை பார்க்கலையே. அம்மா அப்படி கேட்டதாலதான் அப்படி தோணுது போல. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசிப்போம் என நினைத்தவன் வேறு பணியை பார்க்க சென்றான். இரவு தூங்க தனதறைக்கு வந்தவன், அந்த கதையில கிளைமாக்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வாசிப்போம் என நினைத்து புத்தகத்தை எடுத்து படிக்க மறுபடியும் சாதனா முகம்தான் கற்பனைக்கு வந்தது. சரி, வேற வழி இல்ல, கிளைமாக்ஸ் தெரியாம இருக்க முடியாது, வாசிப்போம் என நினைத்தவன் நாயகனை அவனாகவும் நாயகியை சாதனாவாகவும் கற்பனை செய்து வாசிக்க ஆரம்பித்தான். இது கூட அவனுக்கு ஏதோ நன்றாகத்தான் தோன்றியது. ஆனால் இதே மனநிலை அவன் முழுதும் வாசித்து முடிக்கும் போது இல்லை. வாசித்து முடித்து புத்தகத்தை மூடியவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அகம் 6. என்ன இது? இந்த கதையில ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சுட்டாங்க. எவ்வளவு உண்மையா உருகி உருகி லவ் பண்ணாங்க. இவங்க எப்படி பிரியலாம்? என்னால இதை ஏத்துக்க முடியல. ச்சே, இப்ப தூக்கமே போயிடுச்சு என அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தபடி புலம்பினான். சிறிது நேரத்திற்கு பிறகு, அட்லீஸ்ட் ஒரு கதைக்காக நான் இவ்ளோ ஃபீல் பண்றேனா? ஒருவேளை ரொம்ப இன்வால்வ் ஆகி படிச்சிட்டேனோ? சரி, இத மறந்துட்டு பாட்டு கேட்போம், அப்பதான் ரிலாக்ஸ் ஆவேன் என நினைத்தவன் அவனுக்கு பிடித்த ஒரு பாடலை ஹெட்போனில் கேட்டபடி உறங்கி போனான். மறுநாள் கல்லூரியில் அவளிடம் புத்தகத்தை கொடுக்க சென்றான். கொடுத்தவன் கதையை பற்றி எதுவும் பேசாமல் பொதுவாக மட்டும் பேசிவிட்டு செல்ல போக அவனை தடுத்தாள் சாதனா. ஹே தமிழ், என்னாச்சு? கதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. எல்லா கதைக்கும் சொல்லுவியே, அதுவும் இந்த கதை ரொம்ப செமையா உருக்கமா வேற இருக்கும். நீ ரொம்ப இந்த கதைய பத்தி பாராட்டுவேன்னு நினைச்சேன், ஆனா ஒன்னும் சொல்லாம போற என கேட்க, அவள் அருகில் இருந்த பார்கவியோ, அடி பாவி, அவனே இன்னைக்குதான் கதைய பத்தி பேசாம போறானேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட. அவன் சும்மா இருந்தா கூட நீ சும்மா இருக்க மாட்ட போல என மனதினுள் அவளை அர்ச்சித்தாள். அத ஏன் கேக்குற? எனக்கு இந்த கதைய வாசிச்சுட்டு செம்ம கோபம் தெரியுமா? அது எப்படி அவங்க ஹீரோ ஹீரோயினை பிரிக்கலாம் என கடுப்பாக கூற, சாதனாவுக்கும் பார்கவிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அடப்பாவி, நீயா இத சொல்ற? அன்னைக்கு என்னன்னா, என்ன எல்லா கதையும் லவ் சேருற மாதிரி இருக்கு, இங்க ரியாலிட்டில என்ன எல்லா லவ்வும் சக்சஸ் ஆகவா செய்யுதுன்னு கேட்ட என பார்கவி கேட்க, அதன நீ அப்படி கேட்டனாலதான் நான் வாசிச்சதுலயே எதெல்லாம் லவ் பிரியிற மாதிரி கதை இருக்கோ அதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். போன வாரம் கொடுத்த புக் கூட அப்படிதான். நீ கூட ரொம்ப பாராட்டி பேசினியே, இப்ப ஏதோ முதல் தடவை காதல் தோல்வி கதை வாசிக்கிற மாதிரி சொல்ற என சாதனா கேட்க, அவனுக்கே அப்பொழுதுதான் அந்த விஷயம் தோன்றியது. ஆமால, இதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது இப்படி தோணலையே என யோசித்துக் கொண்டிருக்க, அதே நேரம் இடைவெளி முடிந்து மணியடிக்க பார்கவி சாதனாவை இழுத்து கொண்டு வகுப்பறைக்குள் சென்றாள். இசைக்கோ தன் மனம் என்ன நினைக்கிறது என்றே புரியவில்லை. சற்று நேரம் தனிமை வேண்டுமென்று தோன்ற வகுப்பை கட்டடித்துவிட்டு லைப்ரரிக்கு சென்று அமர்ந்தான். அவன் லைப்ரரி சென்றதை பார்த்த அவனின் நண்பன் சேகர்,
என்ன இவன் கிளாஸ் டைம்ல எங்க போறான் என நினைத்தபடி அவன் பின்னே சென்றான். உள்ளே சென்றவன் எந்த புத்தகத்தையும் எடுக்காமல் அமைதியாக கண்மூடி யோசிக்க ஆரம்பித்தான். அப்ப நேத்து என் கற்பனைக்கு சனா வந்ததாலதான் எனக்கு கோபம் வந்துச்சா? எதுக்கு எனக்கு அவ்வளோ கோபம் வரணும்? யாரையும் கற்பனை பண்ணாம வாசிக்கும் போது சாதாரணமா தெரிஞ்ச விஷயம் சனாவை கற்பனை பண்ணி வாசிக்கும் போது மட்டும் ஏன் கோபம் வரணும் என அவன் மனதினுள் கேள்விகள் எழ அதை குறித்து சிந்தித்தான். இவனை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த சேகரோ, இவன் என்ன இப்படி வந்து உட்கார்ந்து ஏதோ தீவிரமா யோசிக்கான், என்னன்னு கேப்போம் என நினைத்து கொண்டு அருகே சென்றான். டேய் இசை, என்னடா ஆச்சு என மெதுவாக கேட்டான், நூலகத்தில் இருப்பதால். இசையோ, இல்லடா ஒண்ணுமில்ல என்றான். டேய், உன்னை பார்த்தா ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு, என்னன்னு சொன்னாதானடா சொல்யூஷன் கிடைக்கும் என அவன் கூற, இசையோ, சரி இவன்கிட்ட சொல்லுவோம் என நினைத்தவன் இங்கே இருந்தால் பேச முடியாது என நினைத்து கேண்டீனுக்கு அழைத்து சென்றான். சொல்லுடா, என்னதான் ஆச்சு என கேட்க நடந்த அனைத்தையும் கூறினான். இதுதான் மச்சான் என் குழப்பம். அம்மா கேட்டதுனால தானே அவ கற்பனைக்கு வந்தா, இல்ல வேற எதுவும் காரணமா என கேட்க, சேகரோ, அம்மா அவளை சொன்னதுனாலதான் அவ உன் கற்பனைக்கு வந்தாளா இல்லையான்னு தெரியல, ஆனா என இழுக்க, ஆனா என இசையும் அவனை கேள்வியாக நோக்க, ஆனா அவ உன் கற்பனைக்கு வந்ததால மட்டும்தான் உனக்கு அந்த கதையோட முடிவை ஏத்துக்க முடியல என சேகர் கூற, அப்படின்னா என இசை இழுக்க, நீ சாதனாவை லவ் பண்றியா மச்சி என சேகர் சட்டென கேட்டுவிட, என்ன மச்சான் சொல்ற, நேத்து வர அந்த தாட் கூட இல்லையேடா எனக்கு, திடீர்னு ஏன் வரணும், லவ் என்ன திடீர்னா வரும் என குழப்பமாக கேட்க, திடீர்னு வந்த மாதிரி எனக்கு தெரியல, நீ அவளை எப்படி நினைக்கிற என கேட்டான் அவனுடைய எண்ணத்தை அறிய. அவளை பிடிக்கும்டா, அவ பேசுறது நல்லா இருக்கும், அவளோட வே ஆஃப் திங்கிங் ரொம்ப பிடிக்கும், ஆனா லவ்ங்கிற கண்ணோட்டத்துல இதுவரை நினைச்சது இல்லையே என இசை தெளிவாக கூற, மச்சான் எனக்கு தெரிஞ்சு உனக்கே தெரியாம உனக்குள்ள அவ வந்துட்டான்னு நினைக்கிறேன் என சேகர் கூற, என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, பொதுவாவே நமக்கு ஒருத்தவங்க மேல அந்த எண்ணம் இல்லனா அவங்கள நம்மளும் லவ் பண்ணான்னு யோசிக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், சேச்ச இது தப்புன்னு தோணும். அவளை ஹீரோயினா நினைச்சு வாசிக்கும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு? நல்லாதான் இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா அவ உன் மனசுல இருக்கா, அதான் கதையில கூட அவ பிரியறத உன்னால ஏத்துக்க முடியல என சேகர் கூற, என்ன மச்சா சொல்ற, இப்ப நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்றியா? ஆமாண்டா, உன் மனசுக்கு அவளை பிடிச்சிருக்கு என்றான் சேகர். டேய், என்னால இதை ஏத்துக்க முடியலடா, பிடிக்கும் தான், ஆனா என மேலும் மேலும் குழப்பமே அதிகரித்தது அவனுக்கு. என்ன ஆனா? சரி இப்ப என்ன, உனக்கு அவ மேல இருக்கிற ஃபீல் லவ்வா இல்லையான்னு தெரியணும், அப்படிதானே என சேகர் கேட்க வேகமாக தலையை ஆட்டினான் இசை. அப்ப ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் காலேஜ் லீவ் போட்டுட்டு எங்கேயாச்சும் ஊருக்கு கிளம்பி போ என சேகர் கூற, போனா என புரியாமல் இசை கேட்க, சேகரோ, ஆண்டவா, உன்னையெல்லாம் ஹீரோவா வச்சு இந்த அம்மா கதை எழுதுது, ரைட்டரை தான் திட்டணும். டேய், உன் மனசு அவளை ரொம்ப தேடுச்சுன்னா அவளை நீ லவ் பண்றேன்னு ப்ரூவ் ஆகிரும்ல என சேகர் கூற, அதுவும் சரி என்றே தோன்றியது இசைக்கு. சில நேரம் இப்படித்தான், நம் மனதில் என்ன இருக்கிறது என்று நம்மால் கூட புரிந்து கொள்ள இயலாது. அடுத்தவர்களுக்கு ஒரு குழப்பம் வரும்போது அதை தீர்த்து வைக்கும் நம் மூளையானது நமக்கென்று வந்தால் மட்டும் ஊக்க மாத்திரை போட்டுவிட்டு தூங்கி விடுகிறது. அதனை நம் நெருக்கமானவர்கள்தான் எடுத்து சொல்லி தீர்த்து வைப்பார்கள். அதனால் ஒரு விடயம் நம் மனதினை குழப்பினால் அதனை யாரிடம் சொன்னால் நமக்கு தீர்வு கிடைக்குமோ அவர்களிடம் மறைக்காமல் கூறுங்கள், கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். அதுவும் காதல் போன்ற விஷயங்களில் நம் நண்பர்கள் நமக்களிக்கும் யோசனையானது எப்போதுமே சிறப்புதான். சரிடா, நமக்கு தான் இன்னும் 2 வாரத்துல இருந்து செமஸ்டர் ஹாலிடே விடுறாங்களே, இப்ப எப்படியும் அவளை பார்க்க முடியாது, இப்ப இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் என இசை கூற, ஒரு வழியா தெளிவாகிட்டியா, சரி வா கிளாஸுக்கு போகலாம் என கூறியவன் இசையை அழைத்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றான். அவ்வாறே ஒரு வாரம் கழிய கல்லூரி 1ஆம் ஆண்டின் கடைசி நாள் வந்தது. சாதனாவோ இசையிடம் 3 புத்தகங்களை கொடுத்தாள். எப்படியும் உனக்கு தேவைப்படும்னு தோணுச்சு, இந்த கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், போன வாரம்தான் நான் ரீட் பண்ணேன் என அவள் கொடுக்க,
அவனும் மறுக்காமல் வாங்கிக் கொண்டான். முதல் 2 நாட்கள் விடுமுறையில் பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. ஆனால் போக போக அவனுள் சாதனாவின் நினைவுகள் அதிகமாக வரத் தொடங்கின. புத்தகம் வாசிக்கும்போது கற்பனைக்கு அவள் வந்த அன்றிலிருந்து அவன் எப்பொழுதெல்லாம் புத்தகம் வாசிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் சாதனாவை நினைவிற்கு வரத் தொடங்கினாள். எல்லாம் சேர்ந்து அவனை படுத்தி எடுத்தது. மனமோ எப்பொழுது விடுமுறை முடியும், அவளை எப்பொழுது சந்திக்கலாம் என ஏங்கியது. அலைபேசியில் எல்லாம் இதுவரை பேசியதில்லை. அதனால் பேசக்கூட தயங்கத்தான் செய்தான். போக போக பழகிவிடும் என்று நினைத்துவிட்டு தனது இசையில் கவனத்தை முழு மூச்சாக திருப்ப ஆரம்பித்தான். அப்பொழுதும் ஏதாவது பாடல் வரிகளின் மூலமாக அவளின் நினைவு அவனுள் ஊடுருவத்தான் செய்தது. அவளின் நினைவு அவனை எந்த வேலையையும் செய்ய விடவில்லை. மியூசிக் ஸ்கூலிலிருந்து காரில் அவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்க, காரில் இருந்த வானொலியில் காப்பி தண்ணி போல என்ன கண்ணு ரெண்டும் ஆத்துதே, மூடி வச்ச ஆசையெல்லாம் பொத்துக்கிட்டு ஊத்துதே, அடி ராங்கி ஏன் ராங்கி நீ போற என் உசுர வாங்கி என அவனின் மனநிலையை பிரதிபலிப்பது போலவே பாடல் ஓட, என்னதான் ஆச்சு எனக்கு, ஏன் எல்லா விஷயத்திலையும் அவளே எனக்கு ஞாபகத்துக்கு வரா, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கே, என்ன பண்ணலாம் என யோசித்தவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது.